வணக்கம், என் பேர் அரவிந்த் குமார். நான் ஃப்ரீலான்சரா AWS DevOps இந்த மாதிரி டெக்னிக்கல் ட்ரைனிங் கொடுத்துருந்தேன். நான் மட்டும் இல்ல, என் கூட சேர்ந்து என்னுடைய கொலீக், என் கூட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாமே வேற வேற இண்டஸ்ட்ரியில வேலை பாக்குறவங்க, விப்ரோல வேலை பாக்குறவங்க, HCL வேலை பாக்குறவங்க, எல்லா ட்ரைனிங் அவங்களோட பார்ட் டைம்ல எடுப்பாங்க. இதுல என்ன பிளஸ் அப்படின்னா, இண்டஸ்ட்ரியில வேலை பாக்குறவங்க எடுக்கிறனால அவங்களுக்கு வந்து ரியல் டைம் நாலேஜ் கிடைக்கும். அவங்க ப்ராஜெக்ட் என்ன பண்றாங்க, இப்ப கம்பெனிஸ் ஒர்க் பண்றாங்க, ஆப்ரேட் பண்றாங்கன்ற நாலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு கிடைக்கும். அதாவது எனக்கு பிளஸ். ஆனா எங்களுக்கு என்னன்னா, ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஒன்லி வேர்ட் ஆஃப் மவுத்ல வந்துட்டு, அதாவது என்கிட்ட ஒரு 2 பேர் படிச்சிருப்பாங்க, அந்த 2 பேர் போய் யார்ட்டையா சொல்லி உங்க 2 பேரும் ஒருத்தர் கூட்டு வருவாங்க, 2 பேர் கூட்டு வருவாங்க, இப்படிதான் வரும். நாங்க டெமோ எடுக்கிறதே கொடுத்து ஒருத்தர் தான் வருவார். டெமோ செஷனுக்கே பாத்தீங்கன்னா ஒருத்தர் ஒரு சனிக்கிழமை ஒருத்தர் கேட்டிருப்பாரு, ஃப்ரைடே ஒருத்தர் கேட்டிருப்பாரு. ஒவ்வொரு நாள் நாங்க வந்து ஒவ்வொருத்தருக்கா தனித்தனியா டெமோ கொடுத்துட்டு இருப்போம். உங்களுடைய எனர்ஜி எஃபோர்ட்ஸ் எல்லாமே வேஸ்ட் ஆயிடுது. அது எங்களுக்கு டிஜிட்டல் மார்க்கெட்டிங் பத்தி ஐடியா இல்ல. நாங்க டிஜிட்டல் மார்க்கெட்டிங் என்ன நினைச்சிட்டு இருந்தோம்னா, ஜஸ்ட் ஒரு Facebookல போஸ்ட் போடுறது, நாங்க ஒரு Facebook இன்ஸ்டா பேஜ் வச்சு அதுல ஏதாவது ஒரு போஸ்ட் போட்டுட்டே இருந்தா அதான் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் போல அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தோம். பட் கிராவிட்டி எங்களுக்கு கரெக்டான ஐடியாவை கொடுத்தாங்க. எப்படின்னா, அவங்களுடைய வே ஆஃப் எடிட்டிங், அந்த போஸ்ட் அவங்க போடுறது ரொம்ப ப்ரொஃபஷனலா இருந்தது. அதுக்கு ஒரு தீம் செட் பண்ணி, இப்ப நாங்க இதுக்கு முன்னாடி போட்ட போஸ்டும் இப்ப எங்களோட பேஜ் நீங்க பாத்தீங்கன்னா, நாங்க இதுக்கு முன்னாடி போட்ட போஸ்ட் அவங்க போட்ட போஸ்ட் நீங்க பாத்தீங்கன்னா வித்தியாசம் தெரியும். அவங்களுடைய போஸ்டே பாத்தீங்கன்னா ஒரு தீம் செட் பண்ணி, அந்த தீமுக்கு ஏத்த மாதிரி இமேஜ் செட் பண்ணி பக்காவா ப்ரொஃபஷனலா போட்டுட்டாங்க. அதே மாதிரி வீடியோ, நான் பேசின ஒரு வீடியோ வந்து அவங்க எடிட் பண்ணி கொடுத்தாங்க. அதை நாங்க அட்வர்டைஸ்மெண்ட் ஆட் ஜென்ரேட் பண்றாங்க. ஜென்ரேட் பண்ணா 100 பேர் வரைக்கும் ரெஜிஸ்டர் பண்ணாங்க. எனக்கு தெரிஞ்சு 20-25 பேர் வந்து ஒரு செஷன்ல ஃபுல்லா உட்காந்துட்டாங்க. டெமோ செஷன்ல 25 பேர் ஃபுல்லா உட்கார்ந்ததெல்லாம் வந்து எங்களுக்கு இதுவே நடக்காத ஒண்ணு. 25 பேர் கிட்டத்தட்ட உட்கார்ந்துருந்தாங்க ஃபுல்லாவே. சில பேர் கன்வர்ஷன் ஆயிருக்காங்க, லீட்ஸ் வந்து கன்வெர்ட் ஆயிருக்காங்க. பட் எங்களுக்கு ஒரு பிளஸ் தான் இருக்கு. சில பேர் எங்களுக்கு லீட் ஜென்ரேட் ஆகி இத்தனை ஸ்டூடெண்ட் வந்து டெமோ அட்டன் பண்ணி, இதுல சில பேர் வந்து லேட்டா ஜாயின் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க அமௌண்ட் இல்லாத ரீசன்னால. கிராவிட்டி எடிட் பண்ண வீடியோ வந்து அந்த அளவுக்கு ரீச் ஆயிருக்கு. நீங்க பார்த்தாலும் தெரியும், அந்த அளவுக்கு அந்த வீடியோஸ் வந்து ரொம்ப நல்லா ரீச் ஆயிருக்கு. சோ இதனால என்னன்னா, எங்களுக்கு வந்து புதுசா ஒரு 2-3 லீட்ஸ் கிடைச்சு, அந்த லீட்ஸ் கன்வெர்ட் ஆயிருக்காங்க. ஃபர்தரா நிறைய பேர் ஜாயின் பண்றோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சோ எங்களுக்கு டிஜிட்டல் மார்க்கெட்டிங் பத்தின ஒரு ஐடியாவே இல்லாம இருந்தப்ப கிராவிட்டி வந்து கரெக்டா எங்களுக்கு அது என்னன்னு புரிய வச்சிருக்காங்க. இதுதான் வந்து டிஜிட்டல் மார்க்கெட்டிங்ல கேம்பெயின்னா என்ன, இதெல்லாம் பண்ணோம்னா நம்மளால மார்க்கெட்டிங்ல சக்சஸ் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ரொம்ப தேங்க்ஸ்.